வணக்கம். தமிழக மகளிருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி. அரசு அரங்கில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய புதிய அறிவிப்பின் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்துள்ளது. அதாவது புதிய விண்ணப்பதாரர்களும் டிசம்பர் 15 முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த அறிவிப்பின் முழு விவரங்களையும், அதன் பின்னணியையும், இதில் யார் யார் பயனடைவார்கள் என்பதையும், இந்த திட்டம் தமிழ்நாட்டில் சமூக வாழ்க்கையில் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றங்களையும் விரிவாக பார்க்க போகிறோம். எனவே அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் நினைவில் கொள்ள வேண்டியது, மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது சாதாரண நிதி உதவி திட்டம் அல்ல. இது பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் சமூக பொருளாதார உரிமை என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான நலத்திட்டம் ஆகும். தமிழக அரசு ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு பெண் பொருளாதார ரீதியாக சுயமாக நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை தொடங்கியது. இதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் எனும் தொகை நேரடியாக அந்த பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது பல லட்சம் பெண்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதில் சிலர் தகுதி காரணங்களால் நிராகரிக்கப்பட்டனர். சிலர் பதிவு செய்ய முடியாமல் போனார்கள். அந்த பெண்களிடமிருந்து பல கோரிக்கைகள் வந்தன. நாங்களும் இந்த திட்டத்தில் சேர வேண்டும், இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் என்று. இந்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசு மீண்டும் ஒரு பரிசீலனை நடத்தி புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் நிதி வழங்கலாம் என முடிவு செய்தது. அந்த முடிவின் அடிப்படையில் தான் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். மேலும் அவர் தனது உரையில் கூறும் பொழுது, இந்த திட்டம் தொடங்கியதிலிருந்து ஏராளமான பெண்கள் குடும்ப நலனில் முன்னேறியுள்ளனர். புதிய விண்ணப்பங்களும் பரிசீலனையில் உள்ளன. அவை நவம்பர் 30க்குள் முடிவடையும். தகுதியுள்ளவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் தொகை வழங்கப்படும். இதன் பொருள், அரசு மீண்டும் பெண்களின் தகுதி மதிப்பீடு செய்து அங்கீகாரம் அளித்த பின் அதே மாதிரி 1000 ரூபாய் தொகையை வழங்கும் என உறுதியளித்தார். இப்பொழுது முக்கியமான கேள்வி, புதிய விண்ணப்பதாரர்கள் என்றால் யார்? அதாவது கடந்த ஆண்டில் விண்ணப்பிக்க முடியாமல் தவறவிட்டவர்கள் ஆகும், அல்லது தகுதி ஆவணங்கள் சிக்கலால் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆகும். சமீபத்தில் புதிய குடும்ப அட்டையில் பெயர் சேர்ந்த பெண்கள், இவர்கள் அனைவரும் இப்பொழுது வாய்ப்பு திறக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. முன்பு அளித்த மனுக்கள் பரிசீலனைக்குள் கொண்டு வரப்படும். அதேபோல் சிலர் நாங்கள் தகுதியானவர்கள் என்றால் தொகை வரவில்லை என்று கூறிய புகார்களும் தற்பொழுது மீண்டும் சரிபார்க்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் பல குடும்பங்கள் இன்று தன்னம்பிக்கையுடன் நிற்கின்றன. சிலர் அந்த தொகையை பயன்படுத்தி சிறிய தொழில் தொடங்கியுள்ளனர். சிலர் தங்கள் குழந்தைகளின் கல்வி செலவுக்கு உதவியாக்கியுள்ளனர். மிக முக்கியமாக இந்த தொகை பெண்களுக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் தீர்மானிக்கிறேன் என்ற சுயமரியாதையை உருவாக்கியுள்ளது. டிசம்பர் மாதம் விழாக்களின் மாதம் ஆகும். அந்த மாதத்தில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் தொகை வரப்போகிறது என்ற செய்தி ஏராளமான பெண்களின் முகத்தில் இப்பொழுது ஒரு புன்னகையை வரவைத்துள்ளது. சிலர் இதை அரசின் பரிசு என்றும் சொல்கிறார்கள். சிலர் மகளிர் சுய நிறைவு ஊக்கம் என்றும் கூறுகிறார்கள். எந்த பெயரில் சொன்னாலும் இது ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு ஒளிகாட்டும் திட்டம் என்பது நிச்சயம். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் வருமானம், குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை, சொத்து விவரம், மின்கட்டண பதிவு போன்ற விவரங்களின் அடிப்படையில் தகுதியை மதிப்பிடுகிறார்கள். மின்னணு அடிப்படையில் அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது. அதில் குறைபாடுகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் திருத்த வாய்ப்பு பெறுவார்கள். இதனால் உண்மையில் தேவையுள்ளவர்களுக்கு திட்டத்தின் நன்மை கிடைக்கிறது என்பது உறுதி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதோடு மட்டுமல்லாமல் மகளிர் மேம்பாட்டை நோக்கி பல புதிய திட்டங்களையும் உருவாக்கி இருப்பதாக கூறினார். அதாவது மகளிர் தொழில் தொடங்க நிதி, தன்னிறைவு குழுக்களுக்கு வட்டியில்லா கடன், மகளிர் கல்வி ஊக்கத்தொகை போன்ற திட்டங்களும் அடுத்த கட்டத்தில் விரிவடையும் என்று கூறப்படுகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறிய சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி என்ற 3 தூண்களில் இந்த திட்டம் முக்கியமான தூணாக விளங்குகிறது. இப்பொழுது அதனை மேலும் விரிவுபடுத்தும் அரசின் முடிவு பெண்கள் வாக்காளர் ஆதரவை இன்னும் வலுப்படுத்தும் வகையில் பார்க்கப்படுகிறது. புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதாகும். பெண்கள் முன்னேறட்டும், குடும்பம் உயரட்டும், சமுதாயம் வளம் பெறட்டும் என்ற தமிழ்நாட்டின் நோக்கத்தின் அடையாளமாக இது இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும் அல்ல, அவர்களின் தன்னம்பிக்கை, அவர்களின் உரிமை, அவர்களின் எதிர்காலத்தின் முதலீடு ஆகும். இந்த அறிவிப்பின் மூலம் மேலும் பல குடும்பங்கள் மகிழ்ச்சியில் வாழ வழி திறக்கப்படுகிறது. இது தமிழக அரசின் மிகப்பெரிய பரிசு என சொல்லலாம். நீங்கள் பார்க்கும் இந்த செய்தி மகளிர் உரிமை தொகையின் வெற்றி கதை ஆகும். இதுபோன்று அரசு திட்ட செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.